திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒலிகீர கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு, ஓங்கும் அதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பூங்கோடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடல் மாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கன்றெனவும் புவனம் மொய்ய இற்கடவுண்டர் அருளும் உலகம்கெல்லாம்,
ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் கணக்கன்று அரசுஞ்சென்று செஞ்சடைவனவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஏன் பாடட்டுங்களா? திருக்கதவு திறக்க. சரிங்க ஐயா. திருக்கதவம் திறத்தல். மேலப்புலம்புதூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு தேவபிரகாஷ் ஐயா பாடுங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையில் வசிக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார். வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு, அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு, அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். மது வளர்பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய். மது வளர்பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய். திருப்பெரும் துறை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மொழிகி பாடலை பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காட்டூர் சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, அன்பர்களுக்கு ஆன்மா வணக்கம். இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தக்கு வராயி, அருடு மலர்கள் கொண்டங்கு ஆத்தி உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு ரூபம் பெரும்புலர் காலை மூழ்கி
பித்தற்கு பக்தராகி அரும்புடமலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை வைத்து இரும்பினல் விளக்கு தூபம் விரினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுள் இரட்டனாரே கடவுள் இரட்டனாரே. நல்ல டவர் ஒன்று இடத்துல இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வந்தது. பரவாயில்ல. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்த பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய திருவடிகளை மனம் வழி மெய்களாலே வணங்கி நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி இருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்புக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி இருக்கக்கூடிய திருவருளுக்கும் நம்ம எல்லாம் செவிமடுக்க வைத்திருக்கக்கூடிய குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாகவும் வந்து எம்பெருமானுடைய திருவடியை சுட்டி காண்பித்து ஞானமடையக்கூடிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் 96 தத்துவங்களும் ஒடுங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பொரு நடுவிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து குருவர்களும் திருவருளும் பரிபூர்ணமாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பு காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 27 பாடல்கள் நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 28வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரத்துக்கு உண்டான பாடல் 28வது பாடல் காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே 14ல் 28. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். அவன் இவன் ஆகும் பரிசறிவாரில்லை, அவன் இவன் ஆகும் பரிசது கேள்வி. அவன் இவன் ஓசை ஒலியுனுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டம் மதாகி நின்றானே. அவன் இவன் ஆகும், அவன் இவன் ஆகும் பரிசறிவாரில்லை, அவன் இவன் ஆகும் பரிசது கேள்வி. அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டம் மதாகின்றானே. அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. பாடலுக்கு உண்டான ஒளிப்புரையை பார்க்கறதுக்கு முன்னாடி பதமா பார்த்துடலாம். பதமா பிரிச்சு பார்த்துடலாம். அவன் இவனாகும் பரிசறிவாரில்லை, அவன் இவனாகும் பரிசதி கேள்வி, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதீனம். சிவன் சிவனே ஆய் நிற்கும் முறையை உள்ளவாறு உணர்கின்றவர் ஒருவரும் இல்லை. சிவன்
சிவனே ஆய் நிற்கும் முறைமையை உள்ளவாறு உணர்கின்றவர் ஒருவரும் இல்லை. அதனை மாணவனே உனக்கு சொல்லுகிறோம். அதனை மாணவனே உனக்கு சொல்லுகிறோம், கேள். சீவன் அறிகின்ற ஓசை ஒளி முதலிய புலன்களையும் சிவன் அச்சீவனின் பொருட்டு அறிந்து நிற்கின்றான். அதனோடு சீவனது சுற்றுணர்வை நிகழ்வித்தும் நிற்கின்றான். இது பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரை படிச்சிடுறேன். சிவன் சீவனே ஆய் நிற்கின்ற முறையை உள்ளவாறு உணர்கின்றவர் ஒருவரும் இல்லை. அதனை மாணவனே உனக்கு சொல்லுகின்றோம், கேள். சீவன் அறிகின்ற ஓசை ஒலி முதலிய புலன்களையும் சிவன் அச்சீவனின் பொருட்டு அறிந்து நிற்கின்றான். அதனோடு சீவனது சுற்றுணர்வை நிகழ்வித்தும் நிற்கின்றான். இதான் பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி நம்முடைய சைவநெறி பாடசாலையில், சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்முடைய அடியார்களுக்கு திருமூல நாயனாருடைய இந்த பாடல் நமக்கு என்ன செய்தி சொல்ல வருதுன்னு நம்ம கொஞ்சம் யதார்த்தமா பார்த்துடலாம். சிவபெருமான், சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொழிப்புரையில முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவன் 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 வருது. எல்லா வரியுமே அவன் 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 தான் வருது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அவனின்றி ஊர் புகுமாறு அறியேன்னு பாட்டு வந்திருக்கும், பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இதுல அவன் இவன் ஆகும் பரிசறிவார் இல்லை. அதுன்னு அவன் எவன் பவன் அப்படி சொல்லுவாங்கல்ல. காப்பவன், துடைப்பவன், படைப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல பவன் பவன் வரும். பவன் எம்பிரான், சரவண பவன், இப்படி நிறைய பவன் வரும். அந்த பவன் தான் இந்த அவன். ஏன்னா தொடர்ந்து செய்கிறான் இல்லையா. படைப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன். அப்புறம் காப்பு அவன், அப்புறம் துடைப்பு அவன். சொல்லுங்க. காப்பு அவன், படைப்பு அவன், காப்பு அவன், துடைப்பு அவன், மறைப்பு அவன், அப்புறம் அருளல் அவன். இப்படி அவனை நீங்க போட்டீங்க தனியா பிரிக்கலாம். இந்த அவனை அவன்னு சொல்லலாம், பவன்னு சொல்லலாம். சேர்த்து சொல்றவங்களும் இருப்பாங்க. காப்பவன் பவன், படைப்பவன் பவன், பவன் பவன் வரும், பவன் பவன் வரும். அந்த பவன் இல்ல, அது அவன். பிரிச்சோம்னா அவன் தான் வரும். அப்போ அவன்னு சொன்னா அது யாரு? எல்லாம் வல்ல இறைவனை தான் குறிக்குது இல்லையா. அப்போ இந்த பாடல் இந்த மொத்த 4 வரியிலையும் அவன் அவன் வந்திருக்கிறது யாரை குறிக்கணும்னா எல்லாம் வல்ல இறைவனை குறிக்கிறது. மரியாதை நிமித்தமா அவர் அவர்னு நம்ம சொல்றோம். ஆனா பாடல்னு வரும்போது பெருங்கருணையினால தன் மீது இறைவன் மீது அன்புள்ளவர்கள் ஏக விகுதியில அதாவது ஒருமையில அழைப்பது உரிமை. ஒருமையில அழைக்கிறது உரிமை. அந்த இன்னு போட்டிருக்காரு, என்ன இவரு போய் இன்னு போட்டிருக்காரு? ஆமா, ஏன்னா அவன் தானே எல்லாத்துக்கும். அதனால அது இன்னு போட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னு அவன் போட்டா என்ன அர்த்தம்னா அவனை குறிக்கக்கூடியது, பரம்பொருளை குறிக்கக்கூடியது, பரமாத்மாவை குறிக்கக்கூடியது என்கிறது நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை. நானும் சொல்லக்கூடாது, சிவரும் அடியேன் ஒரு உடம்புல மூணு கூறா நம்ம பிரிச்சோம்னா சிவத்தினுடைய 3 பகுதியா பிரிக்கலாம். எப்படின்னா, சிவம் இது மேலான நிலைமை, இது ஒரு மேலான நிலைமை.
அந்த சிவம் உடலுக்குள் நுழையும் போது சிவனாகிறது. சிவன் உடலோடு இரண்டரை கலந்து இருக்கும் பொழுது ஜீவனாகிறது. சி, பெரிய சி. இப்ப நம்ம எடுத்துக்க போறது 3 சொல் தான். 3 சொல்லோடைய கையாளல், அது 3 சொல்லு எப்படி கையாள போறன்றதுதான் இப்ப செய்தி. என்ன செய்தின்னா, சிவமாக இருக்கிறது. அந்த சிவமாம் தன்மைதான் அவன். நல்லா குறிப்பெடுத்துக்குங்க. அப்புறம் குறிப்பெடுக்கல சொல்லலன்னு சொல்லக்கூடாது. சிவம் சிவம் ஈக்குவல் டு அவன் எழுதிக்குங்க. சிவன் இன்னும் போட்டுக்குங்க, ஈக்குவல் டு இவன். அவ்வளவுதான். அப்போ அவன்னு சொன்னா சிவம், இவன்னு சொன்னா சிவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன்னு சொன்னீங்கன்னா அவனின்றி அனுபவம் அசையாதுன்னு சொன்னா அது அவன்னா சிவம். அது மேலான நிலை, பரமாத்மா, பரம்பொருள். சிவன்னு சொன்னா அது ஜீவாத்மா, வந்து கீழே இறங்கி ரட்சிக்குது. இன்னும் கேட்டா குறிப்பெடுத்துக்குங்க. சிவம் என்பது தில்லையம்பலம், சிவன் என்பது சிற்றம்பலம். ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. அப்படின்னா ஏகன்னா இந்த மாதிரி சிற்றம்பலத்தையும் திருச்சிற்றம்பலத்தையும் தில்லையம்பலத்தையும் உணர்ந்தவர்களுக்கு ஏகன்னு பேர். சரி, அப்போ அவன் இவன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் என்பது சிவம் இம்மு பொண்ணும், இவன் என்பது சிவனை போடணும். அவ்வளவுதான். அப்போ அவன் சிவன். அவன் என்றால் சிவம், சிவன் அதாவது இறைவன் உயிர்கள் பொருட்டு இறங்கி வரும் பொழுது எந்த நிலையிலிருந்து எப்படி இறங்கி வருகிறான் அப்படின்ற செய்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ அவன் இவன் ஆகும் பரிசறிவார் இல்லை, அவன் இவன் ஆகும் பரிசறிவார் இல்லை. இப்போ அவனுக்கு என்ன அர்த்தம்? சிவம், அது மேலான நிலை. இவன் அப்படின்றது சிவன், அது உயிருக்கு உண்டான நிலை. ஒரு கூட்டுப்பட்டில ஒரு உடம்புக்குள்ள வரும் பொழுது சிவன். அப்போ இறைவன் இறங்கி வரும் பொழுது, இறைவனாக இருக்கும் பொழுது சிவம் ஆகி இருக்கின்றான். அவன் சற்று கீழே இறங்கி வந்து உயிர்கள் பொருட்டு உயிருக்கு உயிராக இருக்கும் பொழுது சிவனாக இருக்கின்றான். அப்படி உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவன் இந்த உடலில் கலந்து வியாபித்திருக்கும் பொழுது ஜீவனாக இருக்கிறது, பெரிய சி, சீவனாக இருக்கிறது. இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்ப பாட்டுக்கு போலாம். பொருள் தெரிஞ்சு போச்சா? அவன் என்பது சிவம், சிவமாம் பெருந்தன்மையை குறிக்கக்கூடியது, எல்லாம் வல்ல இறைவனை குறிக்கக்கூடியது. இரண்டாவது, இவன் என்பது சிவனை குறிக்கக்கூடியது, உயிராம் பெரும் கருணையை குறிக்கக்கூடியது, உயிரை ரட்சிக்கக்கூடிய சிவனை குறிக்கக்கூடியது. அடுத்து மூன்றாம் நிலையில் அது இறைவனோடு அதாவது உடலோடு இரண்டரை கலந்து இந்த இந்த பாசத்தில் இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலங்கமுள்ள நிலைக்கு வந்து விடுகிறது. அதான் ஜீவன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு உடம்புன்னு ஒருத்தருக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கும். அவர் ஒரு கர்மாவை நிச்சயம் செய்வாரு, அவர் ஒரு மயக்கத்துல நிச்சயம் இருப்பார். அதான் பாசத்துல விழுந்திருக்கும். இப்படி பாசத்துக்குள்ள வந்த இந்த இறைவனுடைய தன்மையை சீவன் என்று சொல்லுவார்கள். அப்போ சிவமாம் பெருந்தன்மை, அதாவது இறைத்தன்மை, அது கீழே இறங்கி வரும்போது சிவனாம் உயிர்த்தன்மை. அடுத்து அது இரண்டரை கலந்திருக்கும் போது, இந்த பாசத்தில் இரண்டரை கலந்திருக்கும் போது சீவனாக இருக்கிறது, அது சீவன். அப்ப சிவம், சிவன், சீவன் அப்படின்னு பிரிச்சுக்கங்க. அப்ப சீவனாக இருக்கும் பொழுது அது 3 பொருளில் கலந்திருக்கிறது. ஆணவம், கண்பம், மாயை. கலங்கம் உள்ள நிலைமை எழுதிங்க. கலங்கம் உள்ள நிலைமை. கலங்கமற்ற நிலைமை சிவன், அதிலும் மேலான நிலைமை சிவம். கலங்கமுள்ளதாக இருக்கக்கூடியது எப்படி கலங்கமுள்ளதா மாறுது? ஒரே உயிர் தான், ஒரே இறைவன் தான். அவர் கீழே இறங்கி வரும்போது எப்படி கலந்துடுறாரு? ஆமா, சிவமா இருக்கிற இறைவன் உயிரை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் ஆகிறாரு. இப்படி சிவனானவரு
இந்த உயிர்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக என்னவா மாறுது? கீழே இறங்கி வந்து ஆணவம், கன்மம், மாயில் கலந்து விடுவதால் கலங்கம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அப்ப கலங்கிய நீர் போல் இருக்கிறாரு. அவர் உடம்புல வந்து ஆணவம், கன்மம், மாயையோட கலந்திருக்கிறார். அவ்வளவுதான். ஆணவம், கன்மம், மாயையில் கலந்திருக்கிறார். அவ்வளவுதான் செய்தி. அவ்வளவுதான் செய்தி. இப்போ அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இப்ப பாட்டுக்குள்ள ஈஸியா போயிடலாம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப 3 விளக்கமும் இன்னைக்கு இதுக்கப்புறம் சிகார சைவநெறி பாடசாலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு இந்த 3ம் நல்ல தெளிவா தெரியணும். ஒரு உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த சீவன் சிவனாக இருக்கிறது. அந்த சிவன் சிவமாக இருக்கிறது என்ற உண்மையை நம்ம தெரிந்து கொண்டு அந்த உயிருக்கு நம்ம மதிப்பளிக்க வேண்டும். அவ்வளவுதான். இப்போ பாடலுக்குண்டான அப்படியே விளக்கத்தை பார்க்கலாம். அவன் இவன் ஆகும் பரிசறிவாரில்லை. முதல் வரி. அப்போ எல்லாம் வல்ல இறைவன் சிவனாக இருக்கிற அறிவு யாருக்குமே இல்லை. அதாவது சிவனா இருக்கிறான், அவன் உயிருக்கு உயிராத்தான் இருக்கிறான் அப்படின்ற அறிவு யாருக்குமே வரமாட்டேங்குது. எங்கெங்கயோ தேடுறாங்களே, எங்கெங்கயோ ஓடுறாங்களே, அவன் உயிராம் தன்மையில் கலந்திருக்கிறானே அப்படின்ற தன்மையே இல்லாமல், புரிதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களே. அறிவார் இல்லைன்றார். சிவன் சீவனே ஆய் நிற்கும் முறைமையை உள்ளவாறு உணர்கின்றவர் ஒருவரும் இல்லை அப்படின்றதான் பொழிப்புரை. அப்போ அவன் இவன்ன்ற அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்படி மேல இருந்து கீழே ரட்சிக்கிற ஒரு பொருள் இருக்கு. அது உயிருக்கு உயிராக இருக்கிறது. என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். எந்த பாகுபாடும் இல்லை. அப்படி பாகுபாடு இல்லாம இருக்கின்ற இறைவன் சீவனாக ஜீவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கிற இறைவனை அறிவார் இல்லை அப்படின்றார். இந்த பாழப்பன மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அறியாமல் இருக்கிறாங்க. நடத்துறது இறைவன் தான், உயிர் தான் அப்படின்ற அறிவில்லாம என்ன பண்றாங்க? நடமாடும் கோயில புறந்தள்ளிடுறாங்க. நடமாடும் கோயில புறந்தள்ளிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணி, என்ன அர்ச்சனை பண்ணி, என்ன நீங்க பணம் செலவு பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ வாழ்கின்ற நடமாடும் அந்த சீவர்களை அறிந்து அது சிவமாம் பெருந்தன்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மையை நாம் உணர்த்தி சொல்ல வேண்டும். அதற்கு முதலில் நாம் தன்னை அறிந்திருக்க வேண்டும். தன்னை அறிந்தவர்களே பிறருக்கு ஞான உபதேசம் கொடுக்க முடியும். அந்த வகையிலே இப்படி அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை என்கிற முதல் வரியிலே இந்த அறியாமல் இருக்கின்ற மக்களை குறித்து திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகின்றார். இந்த பரிசு அறிவார் இல்லை, அப்படிப்பட்ட பரிசு ஒன்று இருக்கிறது. வேண்டும் பரிசு ஒன்று உண்டெங்கில் அதுவும் உந்தன் விருப்பன்ற என்ற மாதிரி. அப்ப அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை அப்படின்னா அதை சுட்டி காண்பதற்கு ஆள் இல்லை, தொட்டு காண்பிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீதான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் சிரிச்சா சிரிக்கும் இல்ல, அழுதா அழும். அதான் குருநாதர். கண்ணாடி வேற இல்லை, குருநாதர் வேற இல்லை. ஒரு நல்ல குருநாதர் எப்படி இருப்பாரு? கண்ணாடி மாதிரி இருப்பாரு. அவ்வளவுதான். அப்போ இந்த முதல் வரி இந்த உண்மையை அறிந்து கொள்வார் இல்லை என்கிற வருத்தப்படுகிறார். அடுத்த வரிக்கு போலாம். அவன் இவனாகும் பரிசது கேள் நீ. அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல இறைவன் சிவனாக இறங்கி வந்து அவன் சீவனாகவும் இருக்கின்றான் ரகசியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்கள். அதான் 2வது வரி. அப்போ உனக்கு ஒரு பரிசு ஒன்று தருகிறேன் கேள் அப்படின்றாரு. என்ன பரிசுன்னா அவன் இவனாகும் பரிசது கேள் நீ. அவன் எப்படி இறங்கி வந்து இந்த உயிர்களை ரட்சிக்கிறான்ற அறிவு நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றார். உண்மைதானே? அப்போ ஒரு உயிரா 2 உயிரா? 84 லட்சம் யோனி பேதம். 84 லட்சம் யோனி பேதமும்
அந்தந்த உயிருக்கு அது அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை ரட்சிப்பு வேலையை செய்யறாரு. அதனால அவன் பெரும் கருணையாளன், கொடையாளன், பிராண வரதேஸ்வரன், இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். உயிர் கொடுத்த உத்தமன், நம்ம எல்லாம் உயிரோட வச்சிருக்கான் இல்லையா? அதனால உயிர் கொடுத்த உத்தமன், இப்படி நிறைய செய்திகளை சொல்லிட்டே போலாம். அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை. முதல் வரியில அது உண்மை தெரிஞ்சுக்காதவன் நிறைய பேர் உலாத்துறாங்களே, எது உண்மைன்னு தெரியாமலே அறியாமலே இருக்கிறாங்களே, கடவுளே இன்னுமா அவங்க வருஷம் வருஷம் என்னன்னு தெரியாமலே கொண்டாடிட்டு இருக்கான். என்னன்னு தெரியாமலே வழிபாடு பண்ணுவான். என்னன்னு தெரியாமலே கோயிலுக்கு போவான். என்னன்னு தெரியாமலே பிரதோஷத்தை அட்டன் பண்ணுவான். அப்போ இப்படியே தெரியாமலேயே அவன் ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், ஏன் போனோம், என்னத்துக்கு போனோன்ற அறிவில்லாமலேயே எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன். எல்லாரும் போறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போகும்போது தன்னறிவு அவ்வளவு சீக்கிரம் வராது. தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டும்தான் வரும். அப்போ இந்த தன்னறிவு வந்த பிறகுதான் சீவன் சிவனாவதும் சிவன் சிவமாவதும் பெருங்கலையை உணர்வார்கள். இல்லைன்னா முடியாது. இந்த சம்பவம் நடக்கணும், தேடல் இருக்கணும். இந்த ஜென்மம் எடுத்துட்டோம், இந்த ஜென்மம் எடுத்து நாம் ஒரு அந்த பிறவி பெரும்பயனை அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல தன்னை அறிந்திருக்க வேண்டும். தன்னை அறிந்திருந்தால் மட்டுமே பிறரை அறிய முடியும். தன்னை அறியாதவன் பிறரை அறிய முடியாது. தன்னை உணர்ந்தவனே தரணி ஆழ்வான். இதான் செய்தி. அப்போ இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள். அதாவது ஜீவனாக இருக்கின்றவர்கள் சிவனாம் தன்மை அடைவார்கள். சிவனுக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான், அவன் சிவமாக இருக்கின்றான் என்ற உண்மையை அறிந்து கொள்வார்கள். அதான் 2வது வரி என்ன சொல்லுதுன்னா, அவன் இவனாகும் பரிசது கேள் நீ. அவன் இவனாகும் பரிசது கேள் நீ. அப்படி ஒரு பரிசு இருக்கு, அது கேட்பவா. என்ன பரிசுன்னா, வேற யாரும் இல்லப்பா, அவன்தான் சிவபெரும், அவன்தான் வந்து சிவமாக இருக்கிறான், அவனே தான் சிவனா இறங்கி வந்திருக்கிறான், அவனே தான் ஜீவனா இருக்கிறான். அப்ப எதுக்குங்க ஏன் நம்ம தேடணும் சாமியை, எதுக்கு இவ்வளவு கோயில், எதுக்கு இவ்வளவு விஷயங்கள்னா, இந்த உண்மையை உணர்த்துவதற்காக ஒரு ஆலயம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஆலயத்திலே ஆன்மா லயித்திருப்பதற்கான வழியை செய்தார்கள். பாடினால் எதிரொலி வரக்கூடிய எல்லா கோயில்களையும் படைத்தார்கள். அப்படி புதுமையாக படைக்கப்பட்ட கோயில்கள் எல்லாமே ஓங்காரத்தில் ஒலித்து கொண்டிருக்கும். நாதத்தில் முடியும், விந்துவும் கலந்திருக்கும். அதான் ஒலியும் ஒலியும். இப்போ 3வது வரிக்கு போலாம். அப்ப முதல் வரியில என்ன சொல்றாரு, பரிசறிவார் இல்லை பரிசறிவார் வரில்லைனாரு. 2வது வரியில அந்த பரிசது கேள்னி நான் உனக்கு சொல்றேன், அவன் இவனாகும் பரிசது கேள்னி அப்படின்ட்டாரு. 3வது வரியில அந்த பரிசு என்னன்னு சொல்றாரு, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும், ஓசை ஒளியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அப்போ திருவருள் கருணையை வியந்து சொல்றார். எப்படின்னா 3வது வரி என்ன சொல்லுது, இந்த மந்திரம் குறிப்பிடுத்துங்க, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும். ஓசை என்பது நமக்கு ஒரு இந்திரியத்தின் மூலியமாக கேட்கிறது, கேது, அதாவது காது. அந்த காது வழியாகத்தான் நாம் ஓசையை உள்வாங்கி கேட்கிறோம். அப்படி புலன்கள் வழியாக இறங்கி நிற்பது யார் என்றால் ஜீவன். ஒரு பிணத்திற்கு பேசவோ சிரிக்கவோ அழவோ முடியுமா என்றால் முடியாது. அது ஏதாவது செய்யணும்னா அதுக்குள்ள ஜீவன் என்கிற ஒரு பொருள் இருக்க வேண்டும். அப்போ பிணம் என்ன செய்யும், அவ்வளவுதான், கிடக்கும். அது கிடக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அதுல என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாத ஒரே காரணத்தினால அதால என்ன பண்ண முடியாது, கேட்கவோ பார்க்கவோ சிரிக்கவோ முடியாது. அப்போ மூல பரம்பொருளாக இருக்கக்கூடியது ஜீவன். அந்த ஜீவன் எப்படி இருக்குன்னா சிவனாக இருக்கிறது. அந்த சிவன் எப்படி இருக்கிறதுனா சிவமாம் பெருந்தன்மையை பெற்றிருக்கிறது, பேரருள் கருணையை பெற்றிருக்கிறது. அதுதான் ரட்சித்து கொண்டே இருக்கிறது என்ற ரகசியத்தை தான் உடைச்சு சொல்றார். அப்போ 3வது என்ன சொல்றாருன்னா, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும். அப்போ அவன் இருக்கவும் தான் கண்ணை திறந்து நம்ம பார்க்கிறோம். அதான் விந்து, அதான் வெளிச்சம். அவன் இருக்கவும் தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, காதால கேட்க முடியுது. அப்போ காதுன்ற இந்திரியம் கேட்கறதுக்கும் கண்ணுன்ற இந்திரியம் என்ன பண்ணுது, பார்ப்பதற்கும் உதவி செய்யுது. அப்போ ஒலி ஓசை, ஓசை ஒலி. அப்போ ஓசை என்பது ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது. அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும். அப்ப பாருங்க, சிவமாம் பெருந்தன்மையிலிருந்து இறங்கி சிவனாக மாறி பிறகு ஓசையாக நம்முடைய பேசுறோம் இல்லையா,
ஐயா எங்க இருக்கிறீங்க எப்படிங்க? அப்போ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன இருக்குது? இந்த சப்தம் உதவுது. அதான் ஓசை. அந்த ஓசை தான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தின் கடவுளாக விநாயக பெருமானை சாமி வச்சாரு, பிள்ளையா வச்சாரு. ஆமா, அவர்தான் இறங்கி ஓசையானாரு. அவர்தான் முருகரா இறங்கி வந்தார். அவர்தான் முருகரா இறங்கி வந்தார். அப்ப முருகரா இறங்கி வரும் பொழுது அவர் எப்படி இறங்கி வர்றாருன்னா, ஓசையாக இறங்கி வரும் பொழுது மகனாக இருக்கின்றார், பிள்ளையாரா இருக்காரு. அவரே ஒளியாக இறங்கி வரும் பொழுது இன்னொரு மகனாக மாறுறாரு. அதான் விந்துவாக வெளிச்சமாக மாறுறாரு. அப்போ வெளிச்சத்துக்கு கண்ணும், அதாவது ஒளியும், அதே மாதிரி ஓசைக்கு காதும். அப்போ காதும் கண்ணும் காதும் வச்ச மாதிரி ஒரு காரியத்தை முடிங்கன்னுவாங்க. அப்போ இந்த கண்ணும் காதும் ஒன்றுபடுகின்ற இடம் எங்கன்னா ஓசையும் ஒளியும் ஓசையும் ஒடுங்குற இடம் ஒன்று இருக்குன்னா அது புருவ நடு. அந்த நடுவுல தான் நம்ம 3 விதமான பொருள்களை பார்க்க போறோம். ஜீவனும் அங்க போய் நிற்கும், சிவனும் அங்கதான் நிற்கும், அப்புறம் சிவமாம் பெருந்தன்மையும் அங்கதான் கிடைக்கும். இந்த 3 நிலைமையில நம்மளை பிரிச்சோம்னா நாம எந்த நிலையில எதுல ஊறி இருக்குன்றது நல்லா தெரியும். அப்போ உயிர் இறைவன் உயிராக மாறுகின்றான். அந்த உயிர் அந்த உடலிலே சீவனாக, அதாவது உயிர் சிவன் சீவனாக மாறுகிறது. இப்படி கலந்து வரும் பொழுது ஓசையாகவும் ஒளியாகவும் இருக்கிறது. ஆனா நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஓசைக்கு மொத்த பொருள், ஓசைக்கு ஓங்கார பொருள் என்ற மொத்த சொரூபமாக இறைவன் கணபதியை வணங்குறோம். கணபதியை நம்ம வணங்குறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போல மெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப இந்த கணபதினா யாருன்னா ஓசை, அதான் ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஓங்காரத்தையும் ஒரு சப்தம் இல்லாத சப்தமாக இருக்கக்கூடிய இந்த ஓங்காரத்தை ஒண்ணு கூட்டினோம்னா அதுக்கு கணபதின்னு பேரு. அதனால்தான் 7 14 லோகங்களும் ஓங்காரத்துக்குள் ஒடுக்கும். அந்த ஓங்காரமே கணபதி. அதையே சிவபெருமானுடைய மகனாராக சொல்லுகிறார்கள். அப்ப எளிமையாக இந்த நாதத்தை நமக்கு ஒரு நாத சொரூபமாக, ஓங்கார சொரூபமாக ஒரு அற்புதமான பிள்ளையை சிவபெருமான் நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். அந்த பிள்ளை எளிமையே உருவாக அரச மரத்தடியின் கீழ் அமர்ந்திருக்கிறது. எப்படி உட்காந்துருக்குது? அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருக்குது. அப்போ விநாயகரை பார்த்த உடனே நமக்கு ஓசை என்கிற சப்தம் நிச்சயம். ஓங்காரத்தினுடைய மொத்த சுரூபம் தான், பிரணவத்தினுடைய வெளிப்பாடு தான் கணபதி. அப்படிப்பட்ட பிள்ளை என்ன பண்றாரு? ஓசை அப்படின்றார். இப்ப நம்ம குறிப்பிடுத்துங்க. 3வது வரி என்ன சொல்லுது? அவன் என்றால் இறைவன். அடுத்து இவன் என்றால் சிவன். அவன் கீழே ஜீவனா இறங்கி வந்து எப்படி இருக்கிறான்னா ஓசையாக இருக்கின்றான். அப்போ எல்லாருக்குள்ளும் ஓசையாக இருக்கிறது யாரு? சிவபெருமான். அப்படி ஓசன்னா இது ஏது? கணபதி. அப்போ கணபதியினுடைய அடையாளம் என்ன? ஓங்காரம். அப்போ ஓங்காரம் தான் இந்த புவியை ரட்சிக்கிறது, காப்பாற்றுகிறது, நடத்துகிறது. அதனால்தான் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஓம்னு போடுவாங்க. எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரமாக, பிரணவ மந்திரமாக, முழு சொருவமாக இருப்பது ஓமாகும். அப்போ அந்த ஓங்காரத்தினுடைய முழு சொருவமாக இருக்கக்கூடிய அடையாளம் தான் அந்த ஓம்னு வரையும் போது அந்த இதுல விநாயகருடைய உருவம் தெரிஞ்சிடும். அப்போ கணபதி அப்படின்னு சொன்னா கணங்களுக்கு அதிபதியாக இந்த ஓசை இருக்கிறது. அதனாலதான் அவன் இவன் ஓசை அப்படின்னு சொல்றார். அவன் இவன் ஓசை. அப்போ இறைவன் கீழே இறங்கி வரும் பொழுது முதலில் ஓசையாகவும் பிறகு ஒளியாகவும் ஒன்றி நிற்கின்றான். அப்போ மேலிருந்து இறங்கி வரும்போது கணபதியையும் பிறகு முருகபெருமானையும் இறைவன் அனுப்பி வைக்கின்றார் இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக. அப்போ 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, ஓசை என்று சொன்னால் கணபதியை குறிக்கக்கூடிய சொல், ஓங்காரத்தை குறிக்கக்கூடிய சொல். அது இல்லைன்னா நமக்கு காது கேட்காது. என்ன கேட்காது? காது கேட்காது. அப்போ காதுக்கு ஓசை அவசியம். 2வது கண்ணுக்கு ஒளி முக்கியம். அப்போ 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும். அந்த ஓசையிலையும் ஒளியிலையும் ஒன்றி இருக்கிறதுனால அவன் தான் இறங்கி வந்து இந்த கேட்டலையும்
பார்த்தலையும் செய்கின்றான். புரியுதா? அவன் இல்லைன்னா நம்மளால கேட்கவோ அல்லது பார்க்கவோ இல்ல சப்திக்கவோ முடியாது. இந்த உண்மையை தான் என்ன சொல்றாரு? அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும் அப்படின்னு 3வது வரியில சொல்றாரு. அப்போ நீங்க குறிப்பிடுத்திருப்பீங்க, அவன் இறைவன், சிவன், இவன் என்பது சிவனை குறிக்கக்கூடியது. அது உடம்போடு கலந்து இருக்கும் பொழுது ஜீவனாக, சீவனாக, பெரிய சீவனாக இருக்கிறது. இதான் ரகசியம். இந்த 3 நிலைமையில அவர் எப்படி இறங்கி வர்றார் சாமின்னா, ஓசையாக இறங்கி வருகிறார். அடுத்து ஒலியாக இறங்கி வரும். அப்படி ஒலியா இறங்கி வரும்போது அவர் என்னவா இருக்கிறாரு? அதான் லைட். வெளிச்சமா இறங்கி வரும்போது முருகப்பெருமானா இருக்காரு. அதனால தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. யார? முருகப்பெருமான. அப்படின்னா இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னா அந்த உலகத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து ஒரு தூதுவனை போல வெளிச்சத்தை கடத்தி கொண்டிருப்பதனாலே அவனுக்கு ஆறுமுகம் என்று பெயர். ஆமா, முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சோமாஸ்கந்தராக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூர்த்தம். அதாவது வெளிச்சமாக வரக்கூடிய மகாலட்சுமியுடைய மொத்த சுரூபமாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மிக அற்புதமான அந்த ஒளி எங்க தோன்றுகிறது? அம்மையப்படம் இருந்து தோன்றுகிறது. அதான் சோமாஸ்கந்தர். சோமாஸ்கந்தர் நம்ம வழிபாடு தெய்வமாக வீட்டுல எல்லாம் என்ன பண்ணிக்குவோம்? சோமாஸ்கந்தரை வச்சிருப்பாங்க. ஏன்னா குடும்பம் நடத்துறோம் இல்லையா? அதனால அப்ப இல்லற வாசிகள் எல்லாருமே சோமாஸ்கந்தருடைய போட்டோவை நிச்சயம் நம்ம வீட்டுல வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட சோமாஸ்கந்தருடைய இருப்பிடம் தான் ஒளியினுடைய இருப்பிடம். அப்ப இறைவன் ஓசையாக அமரும் பொழுது கணபதியாக அமர்ந்து விடுகிறார். அவரே ஒளியாக வரும் பொழுது அழகனாக, குமரனாக, தந்த கடவுளாக, அப்புறம் பாலமுருகனாக, இப்படி பல பரிமாணங்களிலே அந்த ஒளியை நாம் போற்றி துதித்திருக்கின்றோம். அது ஆறுமுக சிவம்னு பேர். வஜ்ராயுதம் என்பது நம்முடைய உடலினுடைய முதுகெலும்பு. அந்த வஜ்ராயுதத்தில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களை அவன் தாங்கி பிடிப்பதனாலே அவனுக்கு ஆறுமுகம் என்று பெயர். அப்போ சிவபெருமான் கீழே இறங்கி வரும்போது ஓசையாக அமர்ந்து விட்டால் அது கணபதியுடைய சுரூபமாகி விடுகிறது. அதே சிவபெருமான் கீழே இறங்கி பராசக்தியோடு இணைந்து விந்துவாக மாறும் பொழுது, அதாவது வெளிச்சமாக மாறும் பொழுது அதுக்கு முருகப்பெருமான்னு பேரு. அப்ப இந்த 2 முக்கியமான பொருள்களை அவர்கள் என்னவாக்கினாங்க? அவருடைய மகனார்களாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் ரகசியம். அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும் அப்படின்னு ரகசியத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்போ அந்த ஓசை ஒளியெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனை புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணணும்? அந்த இதுக்கப்புறம் கணபதியை வணங்கும் போது எப்படி வணங்குவோம்? அப்போ அடி என் காது உன்னாலதான் கேட்குது சாமி. முருகபெருமானை வணங்கும் போது என்ன பண்ணுவோம்? என் கண்ணு உன்னாலதான் பாக்குது. இல்லைன்னா நீ இல்லைன்னா எங்களுக்கு வெளிச்சம் இல்லைல்ல அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது எல்லாம் உள் தத்துவங்கள். இந்த உள் தத்துவங்களை தெரியாம தான் எதுக்கு போறோம், ஏன் போறோம், என்னத்துக்கு போறோன்ற அறிவில்லாமலேயே காரியம் மாற்றி கொண்டிருக்கிறோம். அறிவில்லாமலேயே காரியம் மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ 3வது வரி கொஞ்சம் பாடி பார்த்துடலாம். அவன் இவன் ஓசை, அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டம் அதாகி நின்றானே. அப்போ இந்த 4வது வரி என்ன சொல்லுதா? வட்டமாகி நின்றானே, வட்டத்திகிரியாய் சீவனது சுற்றுணர்வு நிகழ்வுகின்றான். அதாவது புருவ நடுவிலே அவன் ஆட்சி செய்கின்றான். வட்டமா நின்றான். எத்தனை வட்டம்? வட்டம்னா என்ன? சக்கரம். எத்தனை சக்கரம் இருக்குது? வட்டம்னா சக்கரம். முதல் சக்கரம் மூலாதாரம், அப்புறம் சுவாதிஸ்தானம், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்திக்கு மேல புருவ நடுவுக்கு மேல சகசிராரம். அப்ப எத்தனை வட்டம் இருக்கு? மொத்தம் 6 வட்டம். ஒரு உயிராக இறங்கி வரும் பொழுது, ஓசையாக இறங்கி வரும் பொழுது கணபதியாகவும், அதே கடவுள் ஒளியாக இறங்கி வரும்போது முருகப்பெருமானாகவும் மாறி நிற்பதனாலே அதுக்கு தனித்தனி உருவமாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஓசையும் ஒலியும் ஒன்றாகி நிற்கும் போது அண்ணனும் தம்பியும் ஒன்னா நிக்கிற மாதிரி இருக்கும். அண்ணனும் தம்பியும் ஒன்னா நிக்கிற மாதிரி. இவன் இல்லாம அவன் இல்லை, அவன் இல்லாம இவன் இல்லை. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு நிக்கிற படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. விநாயக பெருமானும்
முருகபெருமானும் ஒன்னா சேர்ந்து நிக்கிற ஒரு பெரிய கூத்தை நீங்க பார்க்கலாம். அண்ணா, தம்பி அப்படின்ற மாதிரி ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த வள்ளியை மனம் புணர்வதற்கு இந்த மறந்துவிட்டு அண்ணனையே நினைத்தான் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் முருகபெருமான். அப்போ ஒலியாக இருக்கின்ற இறைவன் தன்னுடைய ஓசையாக இருக்கின்ற அண்ணனை நினைத்தவுடன் அந்த யானை வந்து வள்ளி குறத்தியை பயமுறுத்தி திருமணம் செய்து கொண்டதாக செய்தி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வந்து புராணம். ஆனா புராணத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம நோக்கி பார்க்கணும். அறிவியலோட அது அறிவியல் பார்வை வேணும். பகுத்தறிவுன்றது என்ன தெரியுமா? பகுத்து ஆய்ந்து அறிந்து தெளிதலை குறிக்கக்கூடியது. ஆமா, பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்லை. எது பகுத்தறியணும்? நடத்துறது இறைவன் தான் என்று பகுத்தறிவு. எங்கு இறைவனுடைய திருவடியில போய் முடியாத பகுத்தறிவு ஆபத்தான பகுத்தறிவு. உண்மையை சொல்லாத பகுத்தறிவு ஆபத்தான பகுத்தறிவு. சத்தியத்தை சொல்லாத பகுத்தறிவு அது பகுத்தறிவே அல்ல, நாத்திகத்தில் முடிந்துவிடும். அப்போ ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பது போல இறைவன் இறங்கி நமக்காக எளிமையாக முழுமுதற் கடவுளாக அமர்ந்த ஒரு சொரூபந்தான் விநாயகமூர்த்தி. அது ஓசையாக இருக்கிறது. இதுக்கப்புறம் தோப்புகரணம் போடும்போது ஓம்னு சொல்லி போடணும். அப்போ ஓம்ன்ற ஒரே சப்தத்தை எடுத்துல யார் இருக்காங்கன்னா கணபதி இருக்கிறார். சரி, அப்போ ஓசை மட்டும் போதுமாங்கள ஐயா? இல்லையே. அப்போ ஒரு கோயிலுக்குள்ள நுழையும் போது தோப்புகரணம் போட்டு தலையில குட்டி யாரை பார்க்கிறோம்? கணபதியை தான் பார்க்கிறோம். அடுத்து அப்படி அந்த பக்கம் திரும்பினோம்னா முருகபெருமான் இருப்பார். அப்போ நாதம் விந்து, நாதம் விந்து, நாத விந்து காலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு ஓடி. அப்போ ஒரு உயிரா ரெண்டு உயிரா? 84 லட்சம் யோனிபாதங்களுக்கும் சாமி ஓசையாவும் இருக்கிறாரு, ஒலியாவும் இருக்கிறாரு. அதைத்தான் அந்த 3வது வரி சொல்லுது. அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும். அந்த உண்மையை யாரும் அறிந்து கொள்வதே இல்லை. அவன் சிவமாக இருக்கின்றான், இறங்கி வரும்போது சிவனாக இருக்கின்றான், இறங்கி வந்தபோது சீவனாக இருக்கின்றான். அப்படி சீவனாக கலக்கும் பொழுது ஓசையாக இருக்கின்றான், ஒலியாகவும் இருக்கின்றான். அதைத்தான் தத்துவமாக்க மாற்றி அந்த கணபதியை நாம் வழிபாடு செய்கின்றோம். எந்த ஒரு வழிபாட்டுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கணபதி. அதனாலதான் அந்த ஓங்காரத்தை வணங்குவதற்காக வந்த பிள்ளைதான் இந்த பிள்ளையார். சரி, அந்த பிள்ளையார் மட்டும் போதாதா? யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல ஓசைக்கு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பக்கத்துல தன் தம்பியை வைத்திருக்கின்றார். அதுக்கு பேர் முருகபெருமான். அதான் ஒலி. அப்படி அந்த ஒலியை நம்ம என்ன பண்றோம்? இவங்க 2 பேரையும் வணங்கிட்டு தான் மற்ற காரியத்தை நம்ம செய்யணும். குழந்தைங்க நினைக்க கூடாது. ஏன்னா அதுதான் ஆட்சி செய்யுது. அதான் ஆட்சி செய்யுது. ஓங்காரம் தானே ஆட்சி செய்யுது. அதனால அது விநாயகர், வெற்றி விநாயகர். ஏன்னா ஓங்காரத்துல தான் எல்லாமே முடியுது. ஓங்காரம் நினைச்சா எல்லாமே பண்ண முடியும். அதனாலதான் கணபதியால ஔவையாரை தூக்கி கைலாயத்துல வைக்க முடிஞ்சது. ஏன்னா கைலாயத்துல ஆரம்பிச்சு கடைசியில மூலாதாரம் டாய்லெட் போற இடத்துல இருந்து நம்ம யூரின் போற இடத்துல வரைக்கும் இந்த ஓங்காரத்தினுடைய உச்சம் தான் இருக்கு. உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஓங்காரமே நம்மை ஆட்சி செய்கிறது. அதுதான் கணபதி. அவனே விநாயகன், அவனே வெற்றி பெற்றவன், ஓங்காரத்தின் முழு சொரூபமாக இருப்பான். அப்ப இந்த 3வது வரி மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லி தருது. ஓசைன்ற ஒரு சொல்லு, இவ்வளவு ரகசியம் இருக்கு ஓசைக்குள்ள. நம்ம நினைக்கிறோம் ஓசை என்கிற ஒரு சொல்லு எவ்வளவு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? பிரணவம்னு அதுக்கு பேரு. எழுதிக்கங்க. ஓசைக்கு என்னென்ன பேர் சொல்ற பாருங்க. பிரணவம், ஞான ஒலி, சப்தம், ஓங்காரம். இப்படி கணபதி. ஓசைன்னா என்னன்னு எழுதிங்க. ஓசை என்றால் கணபதி, ஓசை என்றால் சப்தம், ஓசை என்றால் ஓங்காரம். இப்படி நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டே போலாம். அதே ஓசைக்கு அப்புறம் ஒலியின், அந்த ஒலிக்கு என்ன பேர் வைக்கலாம்? முருகபெருமான். வெளிச்சம், நெருப்பு, அக்னி, சுடர், தீபம்,
ஞான பிழம்பு, அக்னி, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப இது ரெண்டுமா இருக்கிறது யாரு? இறைவன். அப்போ இறைவன் பராசக்தியாக அம்பாளாக மாறுகின்றான். 2 தனங்களையும் ஒரு யோனியும் வைத்து இந்த இரு இரு 14 லோகங்களையும் படைத்து அதை ரட்சிப்பதற்கும், பிறகு காப்பாற்றுவதற்கும், துடைக்கிறதுக்கும், அருள்வதற்கும் அவன் அம்மையாக இறங்கி வருகின்றான். உயிர்களை காப்பாற்றுவதற்கு 2 முலைகளையும் ஒரு யோனியும் வைத்து அரவணைத்து உயிர்களை படைப்பதற்காகவே அவன் பெண்ணாகிய பெருமான். அவன் முதல்ல பரனாக இருக்கின்றான், பிறகு பறையாக மாறுகின்றான். பறைன்னா பராசக்தி. அப்படி இறங்கி வந்த அந்த பராசக்தி 2 பொருள்களை வைத்து படைப்புக்கு வித்திடுகிறது. அதான் ஒண்ணு ஓசை, இன்னொன்னு ஒலி. அப்போ சாமி இறங்கி வரும் பொழுது அப்பா, அம்மா, மூத்த பிள்ளை, அதுக்கப்புறம் இளைய பிள்ளை, இது 4ம் ஒரு குடும்பம். போட்டோவில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க. அப்பா உட்காந்துருப்பாரு, பக்கத்துல பார்வதி தேவி உட்காந்துருக்கும், அந்த அம்மா மடியில முருகபெருமானும் அப்பா மடியில விநாயக பெருமானும் அழகா உட்காந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு கீழே நந்திய பெருமானும் அம்மாவுக்கு கீழே சிங்கமும் இருக்கும். ரெண்டும் ஒரே குடும்பத்துல இருக்கும். நான்வெஜ் வெஜிடேரியன் மாதிரி. இது பசிச்சாலும் புல்ல தின்னாது, எது? சிங்கம். இது பசிச்சாலும் மாமிசத்து சாப்பாடு சாப்பிடாது, அதான் நம்ம நந்தியம் பெருமான். இப்போ 2 பேரும் வாகனம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய இச்சைகளை, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, உன் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது அம்பாள் பக்கம் வந்து அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அம்பாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு உயிரை அப்பா பக்கம் அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒழுக்கத்துக்கு வரும், ஒரு நியமத்துக்கு வரும். மாமிசம் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அறிவுக்கு வரும். அப்ப இந்த மாமிச பிரச்சனைகள் எல்லாமே அம்பாளுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அப்போ இந்த சிங்கம் அடிச்சு தின்னணும், எதையாவது ரத்தம் வெறி இருக்குல்ல, அந்த ரத்த வெறி உள்ள இருக்கிற வரைக்கும் அம்பாளுடைய கண்ட்ரோல்ல இந்த உயிர்கள்லாம் அங்க போய் மாளும், அங்க போய் விழும். அதை மாயிலிருந்து மீட்டு அதுக்கப்புறம் தாயே கருணையினால அப்பா பக்கம் திருப்பி விடும். அப்படி திருப்பி விட்டுச்சுன்னா அதான் சைவ நெறி. சரியா? அப்போ இந்த 3வது வரிக்குள்ள இவ்வளவு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அப்பா, அவன், இவன், ஓசை, ஒளியினுள் ஒன்றிடும். அப்படி நமக்கு காதாகவும் கண்ணாகவும் யார் இருக்கிறது? இறைவன் இருக்கார். அப்போ காதுன்னா சாதாரண விஷயமா? ஓங்காரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. கண்ணுன்னா சாதாரண விஷயமா? அது முருகபெருமானுடைய வெளிப்பாடு. அப்போ ஒருத்தனுக்கு கண்ணு தெரிஞ்சாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஒருத்தனுக்கு காது கேட்டாதான் எல்லாத்தையும் உணர முடியும். அப்போ கண்ணும் காதும் ஒரு முக்கியமான இந்திரியங்களாக 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அப்படின்ற ரகசியத்தை இங்க வெளிப்படுத்துறாரு. அப்போ சிவபெருமான் சிவமாம் இருந்து சிவனாம் தன்மையை பெற்று ஜீவனாக கலந்து நிற்கும் பொழுது ஓசை ஒளியினுள் ஒன்றி நிற்கின்றார் அப்படின்ற ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராங்க. சரி, இந்த 3வது வரி அது சொல்லுது. 4வது வரி என்ன சொல்லுது? அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அப்ப எத்தனை வட்டம் இருக்குன்னு பார்த்தோம். 6 ஆதாரங்களை பார்த்தோம். ஒரு ஆதாரன்றது ஒரு வட்டம். அப்படி முருகபெருமானாக வெளிச்சமாக வரும் பொழுது புருவ நடுவிலே அவன் முதல் திருமுகமாக வைத்து, விசுத்திலே 2வது திருமுகமாக வைத்து 6 படை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த 6 படை வீடு என்ன? முதல்ல புருவ நடு, அவன் தோன்றிய இடம், பிறகு ரட்சிக்கிற இடம், மூச்சாக வரும்பொழுது ஒரு தொண்டைக்குழி, பிறகு அவன் 3வது முகம் எடுக்கும் பொழுது அநாகதத்திலே ஒரு விளையாட்டு விளையாடுகின்றான், அங்கு அன்பாக இருக்கின்றான். அவன் கீழே வரும் பொழுது மணிப்பூரமாக இருந்து இந்த உடலுடைய வெப்பத்தை சீர் செய்து வைத்திருப்பதனாலே அவன் அந்த இடத்துல மணிப்பூரகத்தில் ஒரு முகமாக இருக்கின்றான். அப்படியே கீழே இறங்கி தொப்புள் கொடியில் இறங்கும் போது அங்க ரட்சிக்கிற வேலையை செய்யறான். உணவை பசியை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது ஒரு முகமாக இருக்கிறது. கீழே உயிர்நிலைக்கும் எருவாய்க்கும் கருவாய்க்கும் முழிப்புல இருக்கு, பாத்துக்கோங்க. நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன், அம்மா வந்திருக்காங்க. மழையினால செவுர்ல கரண்ட் வருதுன்றாங்க அம்மா. சரி சரி சரி, பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டப்பூர். அப்போ இந்த அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அப்போ எத்தனை வட்டம் இருக்கு? ஒரு வட்டமா 2 வட்டமா? மொத்தம் 6 வட்டமா சாமி இறங்கி வர்றாரு. கீழே கீழே எப்படி நமக்காக இறங்கி வர்றாரு பாருங்க. 1 அந்த புருவ நடுவில் இருந்து அந்த 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 ஒரு வட்டம், அப்புறம் கீழே இறங்கி விசுத்தில ஒரு வட்டம்,
பிறகு அநாகதத்துல ஒரு வட்டம், அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துல ஒரு வட்டம், அதுக்கப்புறம் சுவாதிஸ்தானத்துல ஒரு வட்டம், அதுக்கப்புறம் மூலாதாரத்துல ஒரு வட்டம். இத்தனை வட்டத்தை கையாளுறதுனால அவன் ஆறுமுகம்னு பேர். அப்போ ஒரு உயிரா 2 உயிரா அப்பா 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் இப்படி வட்ட வட்டமா காப்பாத்தி அருளுறான். அப்போ ஏக இறைவன்றது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். சாமி ஒருத்தர் தான், என்ன 2 மூலையும் யோனியை வந்துச்சுன்னா பராசக்தியா மாறிடுது. அப்ப 2 மூலையும் யோனியை வந்து இல்லாம காப்பாத்துற படைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்படி கீழே இறங்கி வரும்போது அது மடியில முருகப்பெருமானை வச்சிருக்குது. அப்பா பிள்ளையார என்ன பண்ணி மடியில வச்சிருக்கிறாரு, ஓங்காரத்தையும் அங்க ஒலியும் 2 பேரும் பெத்து வச்சிருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களை. இந்த 2 பிள்ளைங்களை தான் நம்ம வணங்கி என்ன பண்றோம்? எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க இந்து மதம். மிகப்பெரிய உண்மையை எவ்வளவு ஒரு ஃபேமிலியா மாத்திருக்கு, சிவ குடும்பமா மாத்திருக்குது. ஆமா, இதுதான் அந்த ரகசியம். அப்ப அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அப்ப ஒரு வட்டமா 2 வட்டம்னா 6 வட்டமாக நிற்கின்றான். 6 இடங்கள்ல நிக்கிறது அவனுக்கு ஆறுமுகம்னு பேரு. ஆறுமுக சிவம்னு அதுக்கு பேரு. அப்போ எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை, எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை, எவ்வளவு பெரிய அறிவியலை, எவ்வளவு பெரிய தத்துவங்களை நம்முடைய உடம்புக்குள்ள புகுத்தி சத்தியத்தை ஒலிக்க வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் பார்க்கணும். அப்ப ஏன் போறோம், எதுக்கு கும்பிடுறோம், என்னத்துக்கு கும்பிடுறோன்ற அறிவில்லாமல் கும்பிடுகின்ற இந்த மூடர்களுக்கு அதான் சொல்றாரு, அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை. அவன் தான் சிவனாக இருக்கின்றான், சிவன் தான் நீயா இருக்கின்ற அறிவில்லாமலேயே போய் என்ன பண்ற அலைஞ்சிட்டு இருக்கிறியே. அப்படிதான் வருத்தப்படுறார் திருமூல நாயனார். அப்படிதான் வருத்தப்படுறாரு. அப்போ இந்த 4 வரியும் நம்ம புட்டு பார்த்துட்டோம், பிரிச்சு பார்த்துட்டோம். குறிப்பெடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும், சரியா? அப்ப திருவருள் கருணையினால அவன் 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 என்று சொல்கிற சொல் சிவம் சிவம் சிவத்தை குறிக்கக்கூடியது. அவன் இவன் 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 என்று சொல்கிற சிவனை குறிக்கக்கூடியது. அப்போ அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை என்பது நாம் குறிப்பில் சொன்ன மாதிரி அவன் என்பது சிவம், சிவன் இவன் என்பது சிவன். அப்படி இறங்கி வந்து உள்ளே நம்மளோட இரண்டரை கலந்து இருப்பதனாலே கலங்கமுள்ளதாக இருக்கும் பொழுது அவன் கலங்கமற்றவனாக இருக்கும் பொழுது சிவனாகவும், கலங்கமுள்ளதாக மாறும் பொழுது ஆணவத்தில் கண்மம் என்கிற ஆணவம் கண்மம் மாயல் என்கிற மிகப்பெரிய கலங்கத்திலே அவன் கீழே இறங்கி உடலோடு பணியாற்றுவதனாலே அவனுக்கு சீவன் என்கிற பெயர் உண்டு. சீவன் என்கிற பெயர். அப்ப சீவன், அப்புறம் சிவன், அதுக்கப்புறம் சிவம். இந்த 3 பெருந்தன்மைகளை அது அடைகிறது. அதனுடைய இயல்பை தான் திருமூல நாயனார் இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றார். இன்னும் ஒரு முறை அந்த பாட்டை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அவன் இவன் ஆகும் பரிசறிவாரில்லை, அவன் இவன் ஆகும் பரிசது கேள்வி, அவன் இவன் ஓசை ஒலியினுள் நின்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அவன் இவன் ஓசை ஒலியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அப்ப இன்னைக்கு பாடல்ல அவன்னா யாரு, இவன்னா யாரு, பரிசுனா என்ன, அந்த பரிசு நீ கேட்பாய், அந்த பரிசனுடைய அர்த்தம் ஓசைன்னா என்ன, ஒலின்னா என்ன, ஒன்றி நிக்கிற அர்த்தம்னா என்ன, அவன்னா என்ன, இவன்னா என்ன, வட்டம்னா என்ன, நம்ம எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டோம். அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கும். கணபதினா யாரு, முருகபெருமான்னா யாரு, அம்பாள்னா யாரு, அப்பான்னா யாரு, இந்த குடும்பம்னா என்ன செய்யுது, இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம், இதான் விஞ்ஞான தத்துவம் அப்படின்றத அழகா நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ திருமூலர் இப்படி இறைவன் இறங்கி வந்து உன்னோடு ஒன்றர கலந்திருக்கின்றான், அதை உணராமல் இருக்கின்றாயே என்கிற வருத்தத்தை தான் முதல் வரியில பதிவு செய்யறாரு. 2வது வரியில ஒரு பரிசு உனக்கு தரேன் அப்படின்றாரு. 3வது வரியில என்ன சொல்றாரு,
அவன் தாண்டா நீயா இருக்கிற, நீ தாண்டா அவனா இருக்கிற. ஆனா உன்னை மறைச்சிருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மிகப்பெரிய இருள் வந்து மறைச்சிருக்குதப்பா. அப்பா அதை விட்டுட்டு சாமின்றதுதான் அங்க அடையாளம். அதான் குருநாதருடைய அருள் இருந்தா மட்டுமே, குருவருள் இருந்தால் மட்டுமே அந்த 3 மாயைகளை நாம் 3 அந்த அந்த 3 மலங்களை நாம் கடந்து அவன் இவனாகும் தன்மையை பெற முடியும் என்கிற ரகசியத்தை இங்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி இதுகாரும் பொறுமையாக செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இன்றைய திருமந்திர திருமூல நாயனாருடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி திருமந்திரத்தில் நமக்கு பெரிய செய்தி கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள சிகாரம் சைவநெறி பாடசாலையில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் சத்தியத்தை இன்று உணர்ந்திருப்பார்கள் என்று நம்பி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல் அக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு செய்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50க்கு போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.